ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஃபன் ஐட்டம், இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி. ஜஸ்ட்டு நீங்கள் அரிசி ஊற வைக்க வேண்டாம், உளுந்து வேண்டாம், ஃபர்மெண்டேஷன் வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபென்டாஸ்டிக் இட்லி ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கிவன் டைமில் செஞ்சிட முடியும். ஸோ வாங்க ஒரு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் கையில் ஒரு 500 கிராம் சேமியா வச்சுருக்கேன். 500 கிராம் சேமியா நான் வச்சுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் ரவை, 100 கிராம் ரவையை சேர்த்துருங்க. 500 கிராம் சேமியா வச்சுருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவி வச்ச கேரட்டை சேர்த்துருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, நான் கடுகு தாளித்து வச்சுருக்கேன். தாளித்து வச்ச கடுகை சேர்த்துறேன். என் கையில் துருவின தேங்காய் இருக்குது. ஒரு 1, 2, ஒரு 3 டீஸ்பூன் இந்த தேங்காய், துருவின தேங்காய். இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு, என் கையில் நான் 1 கப்பு தயிர் வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்ச தயிர், கெட்டியான தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிரை சேர்த்துங்க. தயிரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இந்த தயிர் வச்ச இந்த இதில் 1 கப்பு தண்ணி, அதே மாதிரி 300 கப்பு தண்ணி. ஸோ 1 கப்பு தயிர் போட்டிருக்கேன், 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். முதல்ல கலந்துக்கங்க, தேவைப்பட்டதுன்னா அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கரண்டிலாம் சரிப்பட்டு வரல, அதனால் நான் கையை வச்சு இந்த சேமியா நல்லா உதுத்து விட்றேன். ஏன்னா சேமியா ஒன்று சேர்ந்துட்டுருக்கு, இப்படி சேர்ந்துருக்கக்கூடாது. ஒரு சேமியாவும் நல்லா ஊறணும். அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தெரியும், பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இது ஒன்றும் ஊறலை. நம்ம ஒரு 10 நிமிஷம் இது ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிச்சயமாக இப்போ இருக்கிற லூஸ்னஸ் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, ஒரு நல்ல பேட்டர் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்கேயும் கட்டிப்படாமல் அப்படி எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரணும். கையில் எங்கேயுமே கட்டிப்பட்டுருக்கக்கூடாது. அந்த மாதிரி இது கையில் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும். மறுபடியும் சொல்கிறேன், கரண்டி சரிப்பட்டு வராது. பொதுவாக சமையல் அப்படின்னு சொன்னாலே கைமணம்தான். அதனால் யார் சார் கையில் போட்டு இது பண்ணுறீங்களா எல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் நான் ஒன்றும் ஆன்சரே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம இதை இட்லியாக பார்க்கலாம். பட் இந்த மீன் டைம் இந்த இட்லிக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னி, அதுவும் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த சட்னி பண்ணுறதுக்கு நார்மல் நம்ம காஞ்ச மிளகா 1, இந்த பேடிகை சில்லி 1, கொஞ்சமாக புளி, இது ஒரு 50 கிராம் உடச்ச கடலை, ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இதுக்கு தேங்காய் தேவையில்லை. இதை
தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைங்க, ரொம்ப வெண்ணெய் மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்காங்க. நம்மளோட சட்னி தயார். இந்த சட்னி வந்து தேங்காய் போடாமல் இருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. காலையில் அரைச்சிட்டு நீங்கள் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சட்னி தயார். அந்த நம்ம ஊற வச்ச சேமியாவும் ரவையும் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு டைரெக்டாக இட்லி வாத்துரும். இப்போது நம்மளோட சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு. இது வந்து கம்பல்சரி இல்லை, வேணுங்கிறவங்க ஒரு தாளிப்பு போட்டுருக்கேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி சுட்டுன்னு இருக்கு. இப்போ வாங்க இட்லி தட்டில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெயை நல்லா யூஸ் பண்ணுறீங்களா. இப்போது நம்மளோட பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பேட்டர் சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி கையில் எடுத்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எல்லா தட்டையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 3 தட்டில் இட்லி நான் வார்த்துருக்கேன். வாங்க இதை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். எப்பயுமே இட்லி வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா ரோல் பாயிலிங் இருக்கணும். இப்போது ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு வச்சுட்டு மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 15 to 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். நம்மளோட இட்லி தயாராகும். நம்ம இட்லி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டூத்பிக் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டலை, வெந்தெடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஸ்டீம் அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுப்போம் இட்லி. இப்போ நம்மளோட இட்லி தயாராக இருக்குது. நான் ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்களா இப்படி வருது பாருங்கள். நம்மளோட இட்லி சேமியா வச்சு நம்ம பண்ண ஒரு நல்ல ஸ்பூனை கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எண்ணெய் போட்டு வச்சதுனால ஒரு பீஸை கூட ஒட்டலை பாருங்கள். சேமியா வச்சு நம்ம செஞ்ச ஒரு இட்லி தயார். நம்மளோட இன்ஸ்டன்ட் சேமியா இட்லி, அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச ஒரு சட்னி, ரெண்டுமே தயார். ஒரு அட்டகாசமான ரெசிபி. இந்த இட்லி வந்து காட்டுறேன் பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக வெந்து அந்த சேமியா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.